வணக்கம் நண்பர்களே. உங்கள் கனி மீண்டும் வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மே 15 2026 வெள்ளிக்கிழமை. நம்ம வைகாசி மாசம் முதல் நாள்ங்க. இன்னைக்கு திதி திரையோதசி, நட்சத்திரம் அஸ்வினி. சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்றாரு. மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு தெரியுது. ஆனா தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்புறம் கன்னி ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க, உங்க ராசிக்கு என்ன பலன்னு பார்க்கலாமா? மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாத்தான் இருக்கும். உங்க ராசிநாதன் செவ்வாய், அதோட சூரியன் சந்திரன் 3 பேருமே உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்லயே சஞ்சாரம் பண்றதுனால நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. புதுசு புதுசா ஏதாவது செய்யணும்னு ஆர்வம் வரும். ஆனா சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படவும் வாய்ப்பு இருக்கு. இந்த 3 கிரகங்களோட சேர்க்கைனால மனசுல ஒரு சின்ன அழுத்தமோ, உடம்புல சின்ன சின்ன அசௌகரியங்களும் வரலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. 2ஆம் வீட்ல இருக்கிற புதன் அஸ்தமன நிலையில இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லதுங்க. 3ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் சஞ்சாரம் பண்றதால உங்க தம்பி தங்கைகளோட உறவு நல்லா இருக்கும். அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கலாம். சின்ன சின்ன பயணங்களும் போக வாய்ப்பிருக்கு. ஆனா 5ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்துல ஒரு சின்ன கவலை வரலாம். அவங்களோட படிப்புலயோ இல்ல ஆரோக்கியத்திலயோ கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல சனி சஞ்சாரம் பண்றது, அதோட 7.5 சனியோட ஆரம்ப காலம் அப்படிங்கறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் ஆன்மீகத்துல உங்க நாட்டம் ரொம்பவே அதிகரிக்கும். 11ஆம் வீட்ல ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத வகையில சில ஆதாயங்கள் கிடைக்கலாம். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை தரும். ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு நீங்க தைரியமா புது முயற்சிகளை தொடங்கலாம். ஆன்மீகத்துல ஈடுபடலாம். நண்பர்கள், தம்பி தங்கைகளோட உறவை நல்லா வளர்த்துக்குங்க. ராகு காலத்துல முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. பணம் விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. தேவையில்லாத செலவுகளையும் குறைச்சுக்குங்க. உறவுகள்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத கண்டிப்பா தவிர்த்திடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். சனி காயத்ரி மந்திரமான ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். பக்கத்துல இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இது உங்க கஷ்டங்களை குறைக்கும். மொத்தமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 5ல 2 மார்க் கொடுக்கலாங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிதமான பலன்களையே தரக்கூடிய ஒரு நாளாக அமையப் போகுது. உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் குரு பகவானுடன் இணைந்து 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. இதனால உங்க குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும். உறவுகளுக்குள்ள நல்ல புரிதல் ஏற்படும். நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றத்தையும் பண வரவையும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு ரொம்பவே அதிகரிக்கும். அதன் மூலமா வியாபாரம், வேலைன்னு எல்லா இடத்துலயும் நல்ல லாபத்தை பாப்பீங்க. நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மதிப்பு கூடும். அது மட்டும் இல்லாம சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற உதவும். நிதி ஆதாயங்களுக்கும் எதிர்பாராத வருமானங்களுக்கும் நல்ல வழி பிறக்கும். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால உங்க தொழில் வாழ்க்கையில சில புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். புது புது திட்டங்களை முன்னெடுக்க இது ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல கவனம் தேவை. 12ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருப்பது உங்களுடைய அனாவசிய செலவுகளை அதிகரிக்கலாம். எதிர்பாராத விதமா சில செலவுகள் வரலாம். அதேபோல உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்தணும். தூக்கமின்மை, தேவையில்லாத மன உளைச்சல் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. குறிப்பா உங்க லக்னத்திலேயே புதன் பகவான் அஸ்தங்க நிலையில் இருப்பதால் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் குழப்பமும் தயக்கமும் ஏற்படலாம்.
அதனால எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம நிதானமா யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் வீட்டில் கேதுவின் இருப்பு வீட்ல சில அமைதி குறைபாடுகளை உருவாக்கலாம் அல்லது தேவையில்லாத அலைச்சலையும் பயணங்களையும் தரலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவானின் அருள் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கும். சந்திராஷ்டமம் இல்லாததால் பெரிய மனச்சோர்வு எதுவும் இருக்காது. ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். இன்றைய தினத்திற்கான பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சராசரியான பலன்கள் தான் கிடைக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் வரும்போது அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. நிதி மேலாண்மையில கவனமா இருந்து சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யுங்க. உங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்தி போதுமான ஓய்வெடுக்கிறது ரொம்ப முக்கியம். செய்யக்கூடாதவை என்னன்னா, முக்கியமான முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காதீங்க. புதன் அஸ்தங்க நிலையில் இருப்பதால் கவனமா செயல்படுங்க. அனாவசிய செலவுகளை தவிர்த்து நிதி விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரை ராகு காலம் என்பதால் இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான புது வேலையையும் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. பரிகாரமா தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்து சிவபெருமான வழிபடுறது 12ஆம் வீட்டில் இருக்கிற கிரக தோஷங்களை குறைக்கும். முடிந்தால் வெள்ளிக்கிழமைகளில் துளசி தீபம் ஏற்றி வழிபடலாம். இது சுக்கிர பகவானின் அருளை பெற்றுத்தரும். ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் உச்சரிக்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல பலன்களையும் தரும். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு. உங்க ராசியிலேயே குரு பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறது ரொம்பவே விசேஷம். இதனால உங்க உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு உயரும். புது புது உறவுகள் மலரும். சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்கும். குறிப்பா சுக்கிரன் உங்க ராசியில இருக்கிறதால கலைகள்லையும் அழகு சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. அதனால சுக்கிர பகவானோட அருள் உங்களுக்கு மேலும் மேலும் கிடைச்சு மகிழ்ச்சி பொங்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த பண ஆதாயங்கள் நிச்சயம் கிடைக்கும். நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பா இருக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டு இருந்த காரியங்கள் இன்னைக்கு சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துல 11ஆம் வீட்ல இருக்கிறதால நல்லபடியா முடியும். 10ஆம் வீட்ல சனி பகவான் ரொம்ப வலுவா அமர்ந்திருக்கிறதுனால உங்க தொழில்லையும் உத்தியோகத்திலையும் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க போடுற உழைப்புக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும். 3ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் கூடும். எந்த காரியத்தையும் துணிச்சலா செய்வீங்க. ஆனா உங்க ராசிநாதனான புதன் பகவான் 12ஆம் வீட்ல அஸ்தமனமாகி இருக்கிறதால சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையற்ற செலவுகள் வரலாம். அதனால பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது நல்லது. சில முக்கியமான விஷயங்கள்ல தெளிவில்லாம இருக்கலாம். அதனால எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அனுபவப்பட்டவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுறது ரொம்ப முக்கியம். 9ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்க அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இல்லனா ஆன்மீக பயணங்கள்ல சின்ன தடைகள் வரலாம். இன்னையோட ராசி பலன்படி நீங்க தைரியமா புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரம் செலவிடுறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுறது, இறை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதே சமயம் ராகு காலம் இன்னைக்கு காலையில 10:30 மணி முதல் பகல் 12:05 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறத கண்டிப்பா தவிர்த்துருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். மற்றவங்க கிட்ட வீண் விவாதங்கள்ல ஈடுபடுறதையும் நீங்க தவிர்க்கணும். இன்றைய தினத்துக்கான பரிகாரமா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்பவே நல்லது. பச்சை பயிறு தானம் செய்யறதோ இல்லனா குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவுறதோ உங்களுக்கு மேலும் பல நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான 5 ஸ்டார் பலன்களோட இருக்க போகுது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களையும் அதே சமயம் சில சவால்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்ல சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு 3 முக்கியமான கிரகங்கள் இணைந்திருப்பது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஒரு நல்ல அங்கீகாரம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்க வாய்ப்பிருக்கு. உங்களுடைய கடின உழைப்புக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும்.
புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பு உயரும். தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளா இது அமையும். அதே சமயம் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல புதன் பகவான் அஸ்தமன நிலையில் இருந்தாலும், அதாவது கொஞ்சம் பலம் குறைந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு லாபங்களை கண்டிப்பா கொடுப்பார். ஆனா அந்த லாபங்களை அடைய நீங்க சில தடைகளை தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். நண்பர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். 12ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறதுனால எதிர்பாராத சில செலவுகள் வரலாம். பண விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. அதே சமயம் ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். 9ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையாருடனான உறவுல சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமா உங்க கைக்கு வந்து சேரும். அதனால பொறுமையா இருங்க. 8ஆம் வீட்ல ராகுவும் 2ஆம் வீட்ல கேதுவும் இருக்கிறதுனால உங்க உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சின்ன சின்ன உபாதைகள் கூட வந்து போகலாம். குடும்பத்துல சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால நீங்க பேசும்போது ரொம்பவே நிதானமா பொறுமையா பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அஸ்வினி நட்சத்திரமும் திரையோதசி திதியும் இணைந்த இந்த வெள்ளிக்கிழமையில எந்த ஒரு புதிய காரியத்தையும் நீங்க ராகு காலம், அதாவது காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும் இருக்கிற இந்த நேரத்தை தவிர்த்துட்டு மத்த நேரங்கள்ல தொடங்குவது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள்: தொழில் ரீதியான முடிவுகளை நம்பிக்கையோட எடுங்க. முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்து போடும் முன் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ஆராய்ந்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஆன்மீக சிந்தனைகளிலும் தியானத்திலும் ஈடுபடுறது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, ராகு காலத்துல முக்கியமான காரியங்களை தயவு செய்து தொடங்காதீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிருங்கள். பேச்சில் நிதானம் மிக அவசியம். அனாவசியமான செலவுகளை செய்யாதீங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. பரிகாரமா தினமும் ஓம் கம் கணபதியே நமகங்கிற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. தினமும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்யறது அல்லது அருகம்புல் மாலை சாற்றுவது இதெல்லாம் கேதுவோட தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன்கள் கிடைக்கப் போகுது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். குருவும் சுக்கிரனும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத தனவரவும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிரனின் இந்த நல்ல பலன்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே சமயம் ஜென்ம கேதுவும் 7ஆம் வீட்டில் உள்ள ராகுவும் சில மனக்குழப்பங்களையும் உறவுகளில் சின்ன சின்ன சலசலப்புகளையும் ஏற்படுத்தலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 9ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் கூட்டணி இருப்பதால் தந்தையுடனான உறவில் கவனம் தேவை. நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் 10ஆம் வீட்டில் இருக்கும் புதன் அஸ்தங்க நிலையில், அதாவது பலம் குறைந்த நிலையில் இருப்பதால் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளில் கவனமும் நிதானமும் ரொம்ப அவசியம். எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். அஷ்டம சனி பகவான் சில தாமதங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் கொடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சந்திரன் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் புதிய முயற்சிகளை தொடங்கும் முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பது நல்லது. ராகு காலத்தில் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். புதிய ஒப்பந்தங்கள், ஆரம்பிக்கும் வேலைகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் தள்ளி போடுங்கள். இன்றைய தினத்துக்கான சுருக்கமான பலன் என்னன்னா, லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் நிச்சயம் உண்டு. ஆனால் ஜென்ம கேது, அஸ்தங்க நிலையில் இருக்கும் புதன், அஷ்டம சனி, ராகுவோட அமைப்பு சில சவால்களை கொடுக்கலாம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, குருவும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நிதி சார்ந்த விஷயங்களில் துணிச்சலா முடிவெடுக்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்லுறவை பேணுங்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. மன அமைதிக்காக தியானம் அல்லது ஏதாவது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதை செய்யக்கூடாதுன்னா, 10ஆம் வீட்டில் அஸ்தங்க புதன் இருப்பதால் தொழில் ரீதியான எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். ராகு காலத்தில் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். புதிய ஒப்பந்தங்கள், ஆரம்பிக்கும் வேலைகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் தள்ளி போடுங்கள். இன்றைய தினத்துக்கான சிம்ம ராசி அன்பர்களோட மொத்த பலன் 5ல் 3 மதிப்பெண் அப்படின்னு சொல்லலாம்.
கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சற்று கலவையான பலன்கள் இருக்குங்க. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சந்திர பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்ல சஞ்சாரம் பண்றார். அதனால இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம்ங்க. சந்திராஷ்டமம்னாலே மனசுல ஒருவித சோர்வும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம். ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியாம திணறலாம். அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் தள்ளி போடுங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் பகவானும் செவ்வாய் பகவானும் கூட 8ஆம் வீட்ல சஞ்சரிப்பதுனால எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. உங்க கையிருப்பு கரையலாம். கொஞ்சம் பார்த்து செலவு செய்யுங்க. உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வரலாம். செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால கோபமும் அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம மற்றவங்க மேல எரிச்சல் படாம நிதானமா இருக்க பாருங்க. ஆனா உங்க ராசிநாதன் புதன் பகவான் 9ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறார். இது ஒரு வகையில சுப பலன்களை கொடுக்கும்னாலும் அவர் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல தெளிவின்மை ஏற்படலாம். எந்த விஷயத்திலையும் ஒரு முழுமையான புரிதல் கிடைக்காம இருக்கலாம். குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்க ராசிக்கு 10ஆம் வீட்ல சஞ்சரிப்பது ஒரு நல்ல விஷயம்ங்க. உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பிருக்கு. ராகு பகவான் 6ஆம் வீட்ல சஞ்சரிப்பது ஒரு ஆறுதலான செய்தி. எதிரிகள் தொல்லை குறையும். ஒருவேளை ஏதாவது வழக்குகள் இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கு. 7ஆம் வீட்ல சனி பகவான் சஞ்சரிப்பதுனால கூட்டு தொழில் பண்றவங்க இல்லனா உங்க உறவுகள்ல கொஞ்சம் நிதானமா பழகணும். வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். கேது பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால சில ஆன்மீக சிந்தனைகள் உங்க மனசுல மேலோங்கும். இறை வழிபாடுல ஈடுபாடு அதிகமா இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மன் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுங்க. மனச அமைதியா வச்சுக்க தியானம் அல்லது யோகா பண்றது ரொம்ப உதவியா இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் முடிந்த வரைக்கும் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. ராகு காலம், அதாவது காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும் இருக்கு. இந்த ராகு காலத்துல முக்கியமான வேலைகள் எதையும் தொடங்காம இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியையும் இன்னைக்கு கொடுக்காதீங்க. பின்னாடி சிக்கல் வரலாம். பரிகாரமா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சு சிவபெருமான மனசார வழிபடுங்க. அதே போல சந்திர பகவான மனசுல நினைச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்றதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தமா பாக்குறப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 5க்கு 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாங்க. கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவைப்படுற நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? உங்க ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்ல குரு பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்காருங்க. இது ஒரு அற்புதமான யோகா அமைப்பு. இதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் அபரிமிதமா பெருகும். நீண்ட நாட்களா நீங்க மனசுல நினைச்சிருந்த கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆன்மீக பயணங்கள் போறதுக்கும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமா அமையும். வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் கூட சிலருக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம சனி பகவான் 6ஆம் வீட்ல வலுவா இருக்கிறதால உங்களோட எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் எல்லாமே குறையும். ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் சீராகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. கேது பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாராத வகையில பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமா நல்ல ஆதாயங்கள், உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க 7ஆம் வீட்ல சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் கூட்டா அமர்ந்திருக்காங்க. இதனால உறவுகள்ல, குறிப்பா கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். கோபத்தை குறைச்சு நிதானமா பேசினா எந்த பிரச்சனையும் இல்லாம தவிர்க்கலாம். புதன் பகவான் 8ஆம் வீட்ல அஸ்தமனமாகி இருக்கிறதால நீங்க பேசும் வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானம் தேவை. நிதி விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ராகு 5ஆம் வீட்ல இருக்கிறதால குழந்தைகளோட விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா அணுகணும். அவங்க மேல உங்க அன்பை இன்னும் அதிகமா காட்டுங்க. வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கிரனோட ஆதிக்கம் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் என்னன்னா, ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுங்க. குருவும் சுக்கிரனும் 9ஆம் வீட்ல இருக்கிறதால இது உங்களுக்கு மன அமைதியையும் எல்லா நன்மைகளையும் தரும்.
உங்க கூட்டாளிகள் உறவினர்களோட பேசும்போது வார்த்தைகள்ல நிதானம் காட்டுங்க. முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு ஆராய்ச்சி செஞ்சு முடிவெடுங்க. எதை செய்யக்கூடாதுன்னா, இன்னைக்கு ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்த்திடுங்க. அது தடைகளை ஏற்படுத்தலாம். உறவுகள்ல தேவையில்லாத கோபத்தையும் ஈகோவையும் காட்டாதீங்க. அது பிரச்சனைகளை பெரிதாக்கும். தேவையற்ற வதந்திகளை பரப்புறதையோ அதை கேட்டு நம்புறதையோ தவிர்த்திடுங்க. அஸ்தமனமான புதன் தவறான தகவல்களை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்னன்னா, ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மனமுருகி சொல்லலாம். சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை தரிசனம் செய்யறது ரொம்பவே நல்லது. குறிப்பா வெள்ளிக்கிழமைங்கிறதால துர்க்கை அல்லது லக்ஷ்மி தேவிக்கு சிவப்பு மலர்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. இது உறவுகள்ல இருக்கக்கூடிய சவால்களை குறைச்சு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 4 நட்சத்திரம், அதாவது ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான், சூரியன், சந்திரன் மூவருமே 6ஆம் வீட்ல சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பால உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கடன் தொல்லைகள்னு எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா உங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டே இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு கைகூடும் வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதனால தைரியமா முடிவெடுத்து செயல்படுங்க. அதே போல வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் கொடுக்கும் அமைப்புங்க. 10ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களோட தொழில்ல, வேலையில ஒரு நல்ல வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்க உழைப்புக்கு நிச்சயமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சமூகத்துல நல்ல மரியாதையை பெற்றுத்தரும். ஆனா 7ஆம் வீட்ல புதன் பகவான் அஸ்தங்க நிலையில, அதாவது உச்ச பலத்தோட இருந்தாலும் அவர் மறைந்திருப்பதால் கூட்டு தொழில் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால உறவுகள்ல கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து போறது ரொம்ப முக்கியம். வியாபாரத்துல புதுசா எந்த ஒப்பந்தங்கள் போடுறதுனாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு அவசரப்படாம கவனமா செயல்படணும். இதுல எந்த ஒரு அவசரமும் வேண்டாம். குரு பகவானும் சுக்கிர பகவானும் 8ஆம் வீட்ல சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். பண விஷயங்கள்ல ரொம்பவே கூடுதல் கவனம் தேவை. அனாவசியமான வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு சேமிப்புல கவனம் செலுத்துறது நல்லது. குடும்பத்துல சில அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால தேவையே இல்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. வீட்ல மன அமைதியை காக்கிறது ரொம்ப அவசியம். 5ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளோட நல்லுறவை பேணணும். அவங்க தேவைகள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அதனால புரிதலோட இருங்க. கர்ப்பிணி பெண்களும் கலைத்துறையினரும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலயும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். நிதானம் ரொம்ப முக்கியம். 4ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால வீடு, நிலம் சார்ந்த விஷயங்கள்ல நிதானமா செயல்படணும். மன அமைதிக்கு சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாளணும். தேவையில்லாத விவாதங்களை குடும்பத்துல தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிரனோட ஆதிக்கம் இருந்தாலும் அவர் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால பொதுவா எல்லா விஷயத்திலயும் ஒரு எச்சரிக்கையோட செயல்படுறது நல்லது. உங்களுக்கு இன்னைக்கு பொதுவா ஒரு 3 மார்க் கொடுக்கலாம். அதாவது ஒரு மிதமான பலன்தான் கிடைக்கும். நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும். அதனால எல்லா விஷயத்திலயும் நிதானம் தேவை. இன்னைக்கு திரையோதசி திதிங்கிறதுனால சிவபெருமான வணங்குறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. இது உங்களுக்கு மன அமைதியையும் எந்த தடைகளையும் தாங்குற சக்தியையும் கொடுக்கும். அதனால தினமும் ஓம் நம சிவாய அப்படின்னு சிவமந்திரத்தை உச்சரிச்சு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இந்த வழிபாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்களைத்தான் தரப்போகுதுன்னு சொல்லலாம். உங்க ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் வீட்ல சுக்கிரனோட சேர்ந்து ரொம்பவே சிறப்பா இருக்காரு. இதனால உங்க உறவுகள்ல ஒரு நல்லிணக்கம், சுமூகமான சூழல் உருவாகும். தொழில் சம்பந்தமா கூட்டாளிகளோட பேசும்போது நல்ல புரிதல் இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடந்தா அது ஒரு நல்ல முடிவை நோக்கி போக வாய்ப்பிருக்கு. இது ஒரு நல்ல அம்சம். 3ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலம் கிடைக்கும். புதுசா ஏதாவது காரியங்கள்ல இறங்கணும்னு நினைச்சா தைரியமா ஈடுபடலாம். அதே நேரம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால சில விஷயங்கள்ல வேகமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல்
சவால் வரலாம். கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது. ஆனா 5ஆம் வீட்ல சூரியன், சந்திரன், செவ்வாய்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு. இதனால குழந்தைகளோட சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். புத்திசாலித்தனமா முடிவெடுக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். மனசுல ஒரு அமைதி இல்லாம போக வாய்ப்பிருக்கு. 6ஆம் வீட்ல அஸ்தங்க நிலையில இருக்கிற புதன் சிறு உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இல்லைனா கடன் சம்பந்தமான சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதனால ஆரோக்கியத்திலையும் பண விஷயங்கள்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். 4ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறதால வீடு, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். 9ஆம் வீட்ல இருக்கிற கேது பகவான் அப்பா வழி உறவுகள்ல சில சிக்கல்களை உருவாக்கலாம். அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. புது ஒப்பந்தங்கள்ல கழிவித்து போடுறதையோ முக்கியமான பயணங்களையோ இந்த நேரத்துல செய்யாம இருக்கிறது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள்லயும் சண்டைகள்லயும் ஈடுபடாம இருக்கிறது மன அமைதிக்கு நல்லது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் அலட்சியப்படுத்தாம உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை கேட்டுக்கோங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லது. நிதி விஷயங்கள்ல கவனமா இருங்க. அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செய்யாதீங்க. குடும்பத்துல குறிப்பா குழந்தைகளோட பழகும்போது பொறுமையையும் புரிதலையும் காட்டுங்க. மன அமைதிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு போய் வில்வ அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிச்சு சிவன் கோயிலுக்கு போய் வணங்கும்போது மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் இருக்கு. குடும்பத்திலையும் தொழில்லையும் நல்லிணக்கம் இருந்தாலும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பொறுமையோட செயல்பட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய நாளாக அமையும். உங்க ராசிநாதன் சனி பகவான் தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு தன்னம்பிக்கையும் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா இறங்கி செய்யற துணிச்சலும் தானாகவே வரும். இது ரொம்பவே சிறப்பான ஒரு அம்சங்க. அதே சமயம் புதன் பகவான் அஸ்தமன நிலையில இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்ல இருக்கிறதால பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களோட புத்திசாலித்தனமான முடிவுகள் சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த விஷயங்கள்ல நீங்க நம்பிக்கையோட செயல்படலாம். ஆனால் முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய் என 3 கிரகங்களும் 4ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட கருத்து வேறுபாடுகள் தலை தூக்க வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமா தாய் வழி உறவினர்களோடு பேசும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். வார்த்தைகளை அளந்து பேசிக்கிறது நல்லது. வீட்டுல ஏதாவது பழுதுபார்ப்பு வேலைகள் அல்லது வண்டி வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள்னு கொஞ்சம் கூடுதலா செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குருவும் சுக்கிரனும் 6ஆம் வீட்ல இருக்கிறதால ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் செலுத்தணும். தேவையற்ற கடன் சுமைகள் அல்லது மறைமுக எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ராகு பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது கவனமா இருக்கணும். பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். கேது பகவான் 8ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாராத செலவுகளும் சில நேரங்கள்ல மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். இதையெல்லாம் கவனமா பாத்துக்கங்க. அதனால நீங்க குடும்பத்தினரோட பொறுமையாகவும் அன்பாகவும் பேசணும். எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நல்லா ஆராய்ந்து திட்டமிட்டுட்டு அப்புறமா தொடங்குறது நல்லது. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரும். வீட்ல தேவையில்லாத வாக்குவாதங்களை கண்டிப்பா தவிர்த்திடுங்க. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12:05 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். பரிகாரமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. ஓம் சக்தி ஓம் அப்படின்னு மனசுக்குள்ள மந்திரம் சொல்றது உங்க குடும்பத்துல அமைதியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். இந்த தினத்துக்கான உங்க மொத்த பலன்கள் சுமாரான பலன்கள்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே,
இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமையப் போகுதுங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு 3 முக்கியமான கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோட எடுத்து செய்வீங்க. சகோதரர்கள் வழியில நல்ல ஆதரவும் உதவிகளும் கிடைக்கும். அப்புறம் குறுகிய தூர பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகளும் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ல குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. இதனால உங்க பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே மகிழ்ச்சி உண்டாகும். அவங்க கல்வியிலையோ இல்ல அவங்களோட வளர்ச்சியிலையோ நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. கலைத்துறையில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல நேரம். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல மனசு ஈடுபடும். காதல் விஷயங்கள்லயும் சரி, புதிய உறவுகள் உருவாகிறதுக்கும் சரி, இது ரொம்பவே சாதகமான காலகட்டம். பூர்வ புண்ணிய பலன்களும் அதிகரிக்கும். ஆனா ஒரு சின்ன கவனமும் தேவைங்க. உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல புதன் பகவான் சஞ்சரித்தாலும் அவர் அஸ்தமனமாகி இருக்கார். அதனால வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது நல்லது. அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையிலையும் அக்கறை காட்டுறது அவசியம். உங்க ராசிக்கு முதல் வீட்ல ராகுவும் 7ஆம் வீட்ல கேதுவும் இருக்கிறதால உங்களோட சிந்தனைகள்ல சில சமயங்கள்ல தெளிவின்மை ஏற்படலாம். முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் வரலாம். உறவுகள்லையும் கூட்டாண்மைகள்லையும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்பவே முக்கியம். உங்க ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்ல சஞ்சரிப்பதால் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். அதனால குடும்ப உறுப்பினர்களோட பொறுமையா பேசுங்க. பண விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு 7.5 சனியோட இறுதி பகுதி நடக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாவும் நிதானத்தோடவும் செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கிர பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய தினத்துல பிள்ளைகள் மற்றும் அவங்களோட கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க அதிகமா கவனம் செலுத்தலாம். தைரியத்தோட புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கிர பகவான மனசார வழிபடுறது ரொம்பவே நல்லது. ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல புதிய ஒப்பந்தங்களையோ முக்கியமான முடிவுகளையோ எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்திடுங்க. பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஆடம்பர செலவுகளையும் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. வீடு, வாகனம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ஞ்சு செயல்படுங்க. ஏன்னா புதன் அஸ்தமனமாகி இருக்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிகாரமா ஓம் சம் சனைச்சராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கோ இல்ல சிவாலயத்துக்கோ போயிட்டு வரலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றது இல்ல உடல் உழைப்பு தானம் செய்யறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மொத்தத்துல இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நாளாகவே அமையப்போகுது. இந்த நாளோட மொத்த பலன் 10ல 4 மதிப்பெண் அளவுக்கு சிறப்பா இருக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல சஞ்சரிப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்புங்க. இது குடும்பத்துல மகிழ்ச்சியையும் மனசுல ஒரு அமைதியையும் கொடுக்கும். கேது பகவான் 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்களோட எதிர்ப்புகள் குறையும், போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சக்தி கூடும். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிரனோட ஆதிக்கம் மேலோங்கி சுப காரியங்களுக்கு அனுகூலமா இருக்கும். ஆனா சில சவால்களும் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு 7.5 சனியோட உச்சகட்டமான ஜென்ம சனி நடக்குது. சனி பகவான் உங்க லக்னத்திலேயே இருக்கிறதுனால உடல்ல கொஞ்சம் அசதி, மன உளைச்சல், பொறுப்புகள் எல்லாம் அதிகமாகலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல இருக்கிறது குடும்பத்துல கருத்து வேறுபாடுகளையும் பேச்சுல நிதானமின்மையையும் நிதி விஷயங்கள்ல கவனக்குறைமையும் ஏற்படுத்தலாம். குறிப்பா சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால மனசுல ஒருவித சஞ்சலம் ஏற்படலாம். ராகு பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் வரலாம், தூக்கமின்மை கூட ஏற்படலாம். 3ஆம் வீட்டுல புதன் பகவான் அஸ்தமனமாகி இருக்கிறதால தகவல் தொடர்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னைக்கு திரையோதசி திதிங்கிறதுனால சில முக்கியமான காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்காது. மொத்தத்துல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சவால்களும் கலந்த ஒரு நாளா தான் இன்னைக்கு அமையும். பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது ரொம்ப நல்லது. இப்போ நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். குடும்பத்தினரோட அதிக நேரம் செலவிடுங்க. நிலுவையில இருக்கிற வேலைகளை இன்னைக்கு முடிச்சிடுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்கவும். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பெண் தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடுங்க.
என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ராகு காலம் காலை 10:30 12:05 மற்றும் யமகண்டம் மாலை 3:16 4:52. இந்த நேரங்கள்ல புதுசா எந்த காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டாம். 2ஆம் வீட்டிலுள்ள கிரகங்கள் காரணமா நிதி சம்பந்தமான பெரிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணும். வாக்குவாதங்கள்லயும் ஈடுபடாதீங்க. ஜென்மச்சனியால மனசுல சோர்வு வந்தாலும் அதை வெளிக்காட்டாம பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. பரிகாரமா என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. தினமும் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிச்சு வாங்க. சனீஸ்வர பகவான் அல்லது சிவபெருமான் கோயில்ல போய் வழிபடலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறதோ அல்லது உடல் உழைப்பு தேவைப்படும் வேலை செய்யறவங்களுக்கு உதவி செய்யறதோ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மொத்தமா பார்க்கும்போது இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களை தரும் ஒரு நாளா அமையும். பொறுமையோடவும் நிதானத்தோடவும் செயல்பட்டா வெற்றி நிச்சயம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? லக்ஷ்மி தாயார மனசார வேண்டிக்கோங்க. மனசுல அமைதியோடு இருங்க. நாளைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கார், என்ன பலன்னு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம ஆஸ்ட்ரோகனி பக்கத்தை சேருங்க, மணி அடிங்க. மேலும் தகவல்களுக்கு astrokani.com பாருங்க. உங்கள் கனி சொல்றேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஆஸ்ட்ரோகனில.